நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நதத் சமஸ்ச அப்யதிகஸ்ச திருஷ்யதே பரா அஸ்ய சக்திஹி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபலக்ரியா ச. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தானது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாடும்போது அவருக்கு நிகரானவரோ அவரை விட உயர்ந்தவரோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று கூறுகிறது. பகவானுக்கு நம்மை போல் கர்மத்தால் ஏற்பட்ட உடல் கிடையாது. அவருக்கு கண், காது, மூக்கு முதலான புலன்களின் தேவை கிடையாது. தானாகவே அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவர். நதத் சமஸ்ச அப்யதிகஸ்ச திருஷ்யதே. பகவானுக்கு நிகரானவரும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை விட உயர்ந்தவர்களும் யாருமே இப்பூவுலகத்தில் இல்லை. அதனால் அனைத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும் அச்சேதனப் பொருள்கள் அனைத்தையும் காட்டிலும் பரமாத்மாதான் உயர்ந்தவர் என்று வேதங்கள் கொண்டாடுகின்றன. நிகர் இல்லாதவராக, தன்னை விட உயர்ந்தவர்களும் இல்லாதவராக பகவானை எங்கு சேவிக்க வேண்டுமென்றால் அதற்கான திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து சேவிப்பதற்காக அடைந்திருக்கிறோம். நாம் இருப்பது திருவிண்ணகர் என்கிற திவ்யதேசத்திலே. சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே 13வது திவ்யதேசமாக இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இடம் இருப்பது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் பாதையிலே சுமார் 6-7 கிலோமீட்டர் தூரத்திலே திருவிண்ணகர் என்கிற இந்த ஊரும் அங்கிருக்கக்கூடிய பகவானுடைய திவ்ய ஆஸ்தானமும் இருக்கின்றன. அடியேனும் எத்தனை முறை திருவிண்ணகர் திருவிண்ணகர் என்று சொன்னாலும் உங்களுக்கு சட்டென்று புரியாது எங்கே வந்திருக்கிறோம், யாரை தரிசிக்க இருக்கிறோம் என்று. இந்த ஊருக்கு மற்றொரு பெயரும் உண்டு. இந்த கோவிலுக்கு திருநாமமே ஒப்பிலியப்பன் சந்நிதி என்று சொல்லப்படுகிறது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடம்னு தெரிந்திருக்கும். இங்கு இருக்கக்கூடிய பகவானுக்கு ஒப்பிலி அப்பன் என்று திருநாமம். அப்பன் என்று சொன்னால் தந்தை என்று பொருள். ஏன் தந்தையாக பகவானை கொள்ளலாமா என்றால் நம்மை பிறப்பித்தவரே அவர்தான். இந்த உடலை கொடுத்து இந்த உலகத்தை உண்டாக்கி நமக்கு ஜன்மத்தை கொடுத்தவரே அவர்தான். அதே போல தந்தை எப்படி கல்வியை ஊட்டி நற்பண்புகளை ஊட்டி ஒருவனை நல்வழிப்படுத்துகிறாரோ பகவானும் நமக்கு எத்தனையோ உபதேசங்களை செய்து நல்வழிப்படுத்துகிறார். அப்ப அப்பன், தகப்பனார், தந்தைன்னு சொல்லிக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. அதோடு சேர்த்து ஒப்பிலி அப்பன் என்று சொல்லப்படுகிறார். ஒப்பு என்றால் ஒருவருக்கு எடுத்துக்காட்டு, உவமை என்று பொருள். எக்ஸாம்பிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையோ. ஒருவரை புரிய வைக்க வேண்டும். இப்போ பகவானுடைய கண்களின் அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் தாமரை போன்ற கண்களை உடையவர் என்று ஒரு ஒப்பு சொல்லுகிறோம் அல்லவா. அதை போல பகவானுடைய பெருமையை சொல்ல வேண்டுமே. நாராயணனை வர்ணியுங்கோள்னு சொன்னால் இந்திரனை போன்றவர், சந்திரனை போன்றவர், பிரம்மாவை போன்றவர், இப்படி யாரையாவது எடுத்துக்காட்டாக சொல்ல முடியுமா என்றால் கீழே வேதம் என்ன சொல்லியது? இவருக்கு நிகராகவோ இவரை விட உயர்ந்தவராகவோ யாருமே எங்குமே கிடையாது. அதனால இவருக்கு ஒப்பே கிடையாது. ஒப்பு இலி அப்பன், ஒப்பில்லாத அப்பனாக தனக்கு நிகராக யாரும் இல்லாமல் பகவான் இருக்கிறபடியாலே ஒப்பிலியப்பன், ஒப்பிலியப்பன் அவருக்கு திருநாமம். அந்த பெருமானுடைய ஆஸ்தானத்தை தான் நாம் வந்து அடைந்திருக்கிறோம். இதுக்கு சம்பிரதாயத்தில் திருநாமம் திருவிண்ணகர் என்று சொல்லப்படுகிறது. விண் என்றால் ஆகாசம் என்று பொருள். ஆனால் இந்த ஆகாசம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாசத்தை குறிக்கவில்லை. விண்ணகரம், விண்ணகரம் என்று வைகுந்தம், பரமபதம்னு சொல்லுகிறோமே. வைகுந்தம் என்பது இந்த உலகத்தையே தாண்டினோம் என்றால் ஒரு பெரிய பரப்பு. அதிலே வைகுந்தம் என்கிற ஒரு நகரம் இருக்குமாம். அப்ப விண்ணகரம் என்று சொன்னால் வைகுந்தம் என்று பொருள். அதே பெயரோடு இந்த பூலகத்தில் பல திவ்யதேசங்கள் இருக்கின்றன. காழி சீராம விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம், இதை போல பல விண்ணகரங்கள் உண்டு. அதெல்லாம் ஒரு அடைமொழி சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த ஊருக்கு எந்த அடைமொழியும் கிடையாது. திருவிண்ணகரம். அப்ப வைகுந்தத்தில் பகவான் என்ன பெருமையோடு இருக்கிறார். அவருக்கு நிகரும் ஒருத்தரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவரும் கிடையாது என்று எங்க பார்த்தா பகவானை தெரிந்து கொள்ளலாம். ராமனையோ கண்ணனையோ பார்த்தால் இவர்களும் மனுஷர்கள் தானேன்னு தோன்றிவிடுகிறது. அப்ப பரமபதநாதன் வைகுந்தத்தில் இருக்கும் பகவானை சேவித்தால்தான் இவர் இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்டவர், அனைவரையும் விட உயர்ந்தவர்னு புரிந்து கொள்ளுகிறோம்.
ஆனால் அங்கே போய் கஷ்டப்பட வேண்டாம், அந்த பெருமான் இந்த ஊரிலேயே திருவிண்ணகரில் இருக்கிறபடியாலே இங்கு சேவித்தாலே ஒப்பிலி அப்பன், அவருக்கு நிகராக யாரும் கிடையாது என்று புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த க்ஷேத்திரம் திருவிண்ணகர் என்று சொல்லப்படுகிறது. சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஆகாச நகரம், தமிழில் சொன்னார் திருவிண்ணகர் என்று பெயர். இந்த பூமிக்கு துளசீவனம் என்றுதான் புராணங்களிலே பெருமை சொல்லப்பட்டுள்ளது. பல புராணங்களில், பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பாக சிவன் பிரம்மாவினிடத்தில் கேள்வி கேட்கிறார், இந்த துளசீவனத்துக்கு இந்த திருவிண்ணகர் ஊருக்கு என்ன சிறப்பு என்று. பிரம்மா அதற்கு பதில் சொல்லும் விதத்தில் தான் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. என்ன கதைன்னு பார்ப்போம். ஏன் துளசீவனம் என்றால், துளசி தேவி ஒரு முறை பகவானை குறித்து தவம் செய்தாளாம். எதற்கு? அவளுக்கு என்ன வேண்டும்? நான் துளசியை எல்லாரும் கொண்டாடுகிறோம், பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், ஆராதனம் செய்ய வேண்டும் என்றால் துளசி இல்லாமல் ஒரு அர்ச்சனையே பகவானுக்கு கிடையாது. துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வாம் கேசவப்பிரியே கேசவார்த்தம் லுனாமித்வாம் வரதாபவ சோபனே என்று ஒரு ஸ்லோகம். பகவானுக்கு தினமும் பூஜைக்காக துளசியை பறிக்கிறோம் அல்லவா? பறிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை அந்த செடியினிடத்திலே, துளசித்தாயினிடத்துல சொல்ல வேண்டுமா. சதா அமிர்த ஜன்மாசி, நீ அமிர்தமே ஒரு வடிவெடுத்தவள் போல் இருக்கிறாய். சதாத்வாம் கேசவப்பிரியே, கேசவனான பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவளாக பிரியமானவளாக இருக்கிறாய். நான் உன்னை பறிக்கிறேன், ஆனால் தவறாக நினைக்காதே, கேசவனுக்கு சமர்ப்பிப்பதற்காகத்தான் உன்னை பறிக்கிறேன். நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று துளசித்தாயிடம் பிரார்த்தித்து கொண்டுதான் துளசியை தினமும் நாம் பறிக்க வேண்டும். அந்த துளசி தேவிக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அது என்ன? மகாலட்சுமி தாயார் மட்டும் பகவானுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டு அங்கு காட்சியளிக்கிறாளே, அந்த பெருமை நமக்கு வரக்கூடாதா? அது ஏன் மகாலட்சுமிக்கு மட்டும் அந்த சிறப்பு என்று அவளுக்கு தோன்றியதான். நமக்கு தோணும், சுவாமி இது நியாயமா? பகவானுடைய மனைவி மகாலட்சுமி தாயார், அவள் மார்பிலே அமர்ந்திருக்கிறாள். நாமெல்லாம் தொண்டர்கள் தானே, தொண்டர் போய் அப்படி மனைவிக்கு இருக்கிற ஸ்தானத்தை ஒரு தொண்டன் ஆசைப்படலாமான்னு கேட்டால் அதில் எந்த தவறுமே கிடையாது. பெரியோர்கள் அனைவருமே காட்டினது, ஆழ்வார்களும் சொல்லக்கூடியது, மகாலட்சுமி தாயாருக்கு பகவானிடத்தில் எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமை நம்மை போன்ற ஒரு ஜீவாத்மாவுக்கும் உண்டு. ஆழ்வார் இடத்துல பிரார்த்திக்கிறார், கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூதல் வருதல் செய்யாயே. அது என்ன, மகாலட்சுமியும் பூதேவியும் மட்டும் உன்னுடைய காலை வருடுகிறார்களே, தினமும் பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணுகிறார்களே, நாம் பண்ணக்கூடாதா? அந்த கைங்கரியத்துக்கு என்னை நீ அழைத்து கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை. அதை போல மகாலட்சுமிக்கு இருக்கிற ஸ்தானம் தனக்கும் வேண்டும் என்று துளசித்தாய் ஆசைப்பட்டாள். அதற்காக பகவானை குறித்து தவம் செய்தாளாம். அப்ப பகவான் தோன்றி அவளுக்கு சில அறிவுரைகளை சொன்னார். ஒன்று, உன்னுடைய தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், கண்டிப்பாக உனக்கு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், கீழே காவிரி கரையில் கும்பகோணத்துக்கு அருகிலே நீ ஒரு இடத்துல துளசி காடாக பறந்துவிடு. துளசி தேவிக்கு பகவான் ஆணையிடுகிறார், நீ கீழே போய் ஒரு துளசி காடாக வளர்ந்து இரு. அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாரே வந்து பிறப்பாள். எப்ப அங்கு பிறக்கிறாளோ அவளுக்கு நீதான் தாயாக கருதப்படுவாய். அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு நான் வருவேன். வரும்போது முதல்ல திருத்துழாயான உன்னை என் மார்பில் தரித்து கொண்டு அதற்கு பிறகுதான் பிராட்டியை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பகவான் அவளுக்கு ஒரு ஆணையை இடுகிறார். நீ கீழே போய் பிறந்துவிடு, துளசிக்காடாக இரு, மகாலட்சுமியே உன் மகளாக பிறப்பாள். அவளை திருக்கல்யாணம் பண்ண நான் வரும்போது முதல்ல உனக்குத்தான் மரியாதை. அவள் மகாலட்சுமியை மணப்பதற்கு முன்னால் திருத்துழாய் மாலையை தரித்து கொண்டு நான் மணம் செய்து கொள்ளுகிறேன் என்று பகவான் துளசிக்கு வாக்கு கொடுத்தாராம். அன்றிலிருந்தே துளசிக்கு பெருமை. எங்கு பார்த்தாலும் தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். எங்கு பார்த்தாலும் நாராயணன்னு சொன்னாலே உடனே துளசி தானே நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த துளசியை கொண்டு வந்து கொடுத்தால் பக்தர்களால் உயிர் வாழ முடியுமா? ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம். ஆழ்வாரை ஒரு பெண்ணாக நினைத்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணு பகவானிடத்திலே காதல் கொண்டபடியாலே அவனை காண முடியாமல் தவித்து போய் மயக்கமாக கிடைக்கிறாள். அவளை எப்படி எழுப்புவதுன்னு தெரியலையா? ஒரு பக்தனுக்கு பகவானை விட்டு பிரிந்து எவ்வளவு சோகம் ஏற்படும். அதனால தான் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கிடக்கிறாள். அப்ப அவளுடைய தோழி சொல்லுகிறாள், வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய் இது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும்
கீழ் வேராயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. இந்த நோய், இவள் பகவானுக்கு ஆசைப்பட்டு மயங்கி கிடக்கிறாளே, இந்த நோயை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. பகவானுடைய தன்னந்துழாய் தாராயினும், அவனுடைய துளசி மாலையையோ தன் தழையாயினும் அதிலிருந்து ஒரு இலையையோ தன் நின்ன வேராயினும் அந்த துளசியினுடைய வேரையோ ஒரு காம்பையோ, இல்லை அவ்வளவு கூட வேண்டாம், அந்த துளசி வளர்ந்த மண் இருக்குமே அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த பெண்ணுக்கு வீசினீர்கள் என்றால் அந்த துளசி வாசனை பட்டால் தான் இவர் உயிர் தரிக்குமே தவிர மற்றபடி பகவானோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த பெண்ணு இறந்தே விடுவாள் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப துளசிக்கு எத்தனை பெருமை! துளசி இலை, துளசி மாலை, துளசி காம்பு, துளசி வேர், துளசி மண், இது எதை கொண்டாலும் அது பகவானுடைய பிரசாதம் என்று போற்றப்படுகிறது. இந்த பிரசாதத்தை எல்லாம் பகவான் துளசி தேவிக்கு கொடுத்தார். அவளும் இந்த பூவலகத்திலே இப்ப இருக்கோமே திருவண்ணகர் என்கிற க்ஷேத்திரம், இந்த இடத்துல ஒரு துளசி காடாக வளர்ந்திருந்தாள். அந்த சமயத்திலே மிருகண்டு என்கிற ஒரு ரிஷி, அவருடைய மகனுக்கு மார்க்கண்டேயர் என்று பெயர். அந்த மார்க்கண்டேயர் இந்த இடத்துல தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். 1000 ஆண்டுகளுக்கு இங்கிருந்து தவம் செய்தாராம். என்ன ஆசை? பகவானை காண வேண்டுமா, இல்லை தான் உயர்ந்த பதவி சொர்க்கம் ஏதாவது வேண்டுமா? எதற்காக ஆசைப்பட்டார்னு கேட்டால் அது எதுவும் வேண்டாம், பெருமானை எனக்கு மாப்பிள்ளையாக அடைய வேண்டும். விசித்திரமான ஆசை. ஒரு ஜனகர் பகவான் ராமனுக்கு மாமனாராக இருந்தார். பெரியாழ்வார் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தபடியால் ரங்கநாத பெருமானுக்கு மாமனாரா ஆனார். இப்ப இந்த மார்க்கண்டேயருக்கு ஆசை, எனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும், ஸ்ரீதேவி தாயாரே எனக்கு மகளாக வேண்டும், அவளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு எனக்கு மாப்பிள்ளையாக பகவான் திருமால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். அவர் ஆசைப்பட்டபடி ஸ்ரீதேவி நாச்சியாரே சின்ன குழந்தையாக, பூதேவின்னு பெயர், பிறந்தது ஸ்ரீதேவி தான், ஆனால் இந்த அவதாரத்தில் அவருக்கு பூதேவி பூமி தேவி என்று பெயர் ஏற்பட்டது. அந்த குழந்தையை பார்த்து மார்க்கண்டேயர் எடுத்து தன் பெண்ணாக வளர்த்து வந்தாள். அவருக்கு பருவம் எழுதி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. இவரை சரியான மாப்பிள்ளை யாருன்னு பகவான் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். அப்ப திடீரென்று ஒரு நாள் பங்குனி மாசத்தில் ஏகாதசி திதி ஸ்ரவண நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளில் பகவானே ஒரு வயதான பிராமணனுடைய வேஷம், ஒரு கிழவர், அந்த கிழவருடைய வேடத்தை எடுத்துக்கொண்டு நேர மார்க்கண்டேயர் இடத்துல வந்தார். எனக்கு உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார். இவருக்கு புரியல, நீர் எவ்வளவு வயசானவர், என் பெண்ணு எவ்வளவு சின்ன பெண்ணு, அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இல்லை நான் வந்திருக்கேன், விருந்தாளி வந்திருக்கேன், பெரியவர் கேட்கிறேன், எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று ரொம்ப வற்புறுத்தி கேட்டார். அப்ப மார்க்கண்டேயர் தெரிவித்தார், அது எப்படி, என் பெண்ணு ரொம்ப சின்னவள், அவளுக்கு ஒரு உப்பு போட்டு சரியாக தளிகை சமையல் செய்யக்கூட தெரியாது, நீரோ பெரியவர், சட்டு சட்டுன்னு கோபித்து கொண்டு என் பெண்ணை வைது விட்டீர் என்றால் அவளால் தாங்க முடியாது, என் பெண்ணுக்கு உப்பு போட்டு கூட தளிகை செய்ய தெரியாது என்று மார்க்கண்டேயர் சொன்னாராம். அதுக்கும் பகவான் சளைக்கவில்லை. அப்படியா, எனக்கு உம்ம பெண்ணு தான் வேணும், உப்பே இல்லாவிட்டாலும் நான் கோவித்துக் கொள்ள மாட்டேன், உப்பில்லாத பண்டம் தான் எனக்கு பிடிக்கும் என்று பகவான் சொன்னாராம். அதனால தான் இந்த ஊர்ல பெருமாளுக்கு ஒப்பிலியப்பன் என்பது ஆழ்வார்கள் கொடுத்த திருநாமம். ஆனா இன்னைக்கு நாம எப்படி சொல்லிருக்கோம், உப்பிலியப்பன்னு சொல்றோம். அது என்ன மறுவினதான்னு கேட்டா மறுவினது மட்டும் கிடையாது, நிஜமாவே இந்த பெருமாள் உப்பிலியப்பன். பிராட்டியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக உப்பே இல்லாமல் உண்ணுகிறேன், லவண வர்ஜித சுவாமின்னு பெருமானுக்கு திருநாமம். லவணம்னா உப்பு, உப்பே வேண்டாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டா போரும்னு பகவான் சொன்னாராம். இவர் சொல்றதை கேட்டு மார்க்கண்டேயருக்கு புரியல, தவத்திலே அமர்ந்தார். அப்பதான் புரிந்து கொண்டார் இவர் பகவான் தான் வந்திருக்கிறார் என்று. கண்ணை திறந்து பார்த்தா பெரிய வடிவத்தோடு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு பகவான் ஒப்பிலியப்பனாக காட்சி கொடுத்தார். அப்போது தன்னுடைய பெண்ணையே அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தாராம். திருமணம் நடந்தது ஐப்பசி மாசத்து திருவோண நட்சத்திரத்தில். அப்ப எத்தனை நாள் பேச்சுவார்த்தை பேருக்கு பாருங்க. பங்குனி திருவோணத்துல பகவான் பொண்ணு கொடுன்னு கேட்டார், முடியாதுன்னு மறுத்துட்டார். திரும்ப திரும்ப பகவான் கேட்கிறார், முடியாது முடியாதுன்னு இவர் மறுக்கிறார். கடைசியில எனக்கு உப்பே வேண்டாம், நான் பகவான் தான் காட்டின பிறகு ஐப்பசி மாசத்தில் இருக்கிற திருவோணத்திலே பகவானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடந்துதான். இன்னைக்கு இந்த ஊர்ல திருக்கல்யாண உற்சவத்துக்கு விமர்சையாக நடத்தப்படுகிறது. ஆனால் அர்த்த மண்டபம் உள்ள போகும்போது இடது பக்கத்துல பெரிய மண்டபம் இருக்கு, அங்குதான் கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது. ஸ்ரவண தீபம், திருவோணமே பகவானுக்கான நட்சத்திரம். இந்த ஊரில் பகவான் ஸ்ரவணத்திலேயே அவதரித்து ஸ்ரவணத்திலேயே திருக்கல்யாணமும் செய்து கொண்டபடியாலே ஸ்ரவண தீபத்துக்கும் இந்த இடத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள், சனிக்கிழமையும் கூட்டம் உண்டு, ஸ்ரவணத்துக்கும் விசேஷமாக பக்தர்கள் சேவிக்கிறார்கள். இதுதான் ஒப்பிலியப்ப பெருமான் இந்த ஊருக்கு சேர்ந்தது. உப்பிலியப்பனாக ஆகிவிட்டார். ஒப்பிலியப்பன்னு புராணம் சொல்றது,
பிராட்டிக்காக உப்பையே விட்டு கொடுத்து உப்பிலியப்பனாக ஆனார். அந்த பெருமாள் எப்படி இருக்கிறார், கர்ப்ப கிரகத்தில் யார் இருக்கிறார்கள், மற்றும் என்ன சன்னதிகள் இருக்கின்றன, இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.